ஒரு பெரிய எருமை மாட்டினை கொல்லுகின்ற அளவிற்கு பிரம்மாண்டமான முதலை பிலிப்பைன்ஸ் நாட்டில் பிடிபட்டுள்ளது. உலகிலேயே நீளமான 21 அடி நீளம் இருக்கின்ற முதலை மிகப்பெரிய நீர் எருமையை கடித்து கொண்டது. 1 டன்னுக்கும் அதிக எடையும் 21 அடி நீளமும் கொண்ட இந்த முதலை உலகிலேயே மிக நீளமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான முதலை கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றது. இப்பகுதி கிராம மக்களையும் கடித்து கொன்று வந்த இந்த ராட்சச முதலை உயிரியல் பூங்காவில் விடப்பட உள்ளது. நுழலும் தன் வாயால் கெடும் என்பது பழமொழி. ஆனால் சீனாவில் நுழல் எனப்படுகின்ற தவளைகள் இனிய இசை எழுப்புகின்ற அதிசயம் நிகழ்ந்து வருகின்றது. சீனாவில் மலைப்பகுதி ஒன்றில் தவளைகள் எழுப்புகின்ற ஓசையானது இசை கருவியில் இருந்து ஒலிக்கின்ற இசையை போன்று காதுக்கு இனிமையாக இருக்கின்றது. தென்மேற்கு சீனாவில் உள்ள ஷாங்குயிங் நகரை அடுத்த மலைப்பகுதியில் வசிக்கின்ற தவளைகள் இசைக்கருவியில் இருந்து எழுகின்ற இசையை போன்று ஒலி எழுப்புகின்றன. இவ்வாறு இசை எழுப்புகின்ற சீன தவளைகளை ஹைலாரானா டவுன்சினா என்ற வகையை சேர்ந்தவை என்று அந்நாட்டின் இசை கலைஞர்கள் கூறுகின்றனர். இந்த இசை தவளைகள் ஜியாலுகை என்ற மலையடிவார கிராமத்தில் 1/2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கடல் மட்டத்தில் இருந்து 1500 மீட்டர் உயரமான இடத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு குட்டையில் வசிக்கின்றன. 100 தவளைகள் ஒன்று சேர்ந்து எழுப்புகின்ற ஒலி மாயாஜால இசையை போன்று காதுக்கு இனிமையாக இருப்பதாக அந்நாட்டின் இசை கலைஞர்கள் கூறுகின்றனர். வண்ண வண்ண ஆடைகளில் மாடல் அழகிகளை பார்ப்பதுதான் எவ்வளவு குளுமை. அமெரிக்காவில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவிப்பில் மாடல் அழகிகள் விதவிதமான ஆடைகளை அணிந்து மேடையில் வலம் வந்தது பார்வையாளர் கவர்ந்து இழுத்திருக்கின்றது. நியூயார்க் நகரில் ஆடை அலங்கார வார விழா நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளர் டாமி ஹில்ஃபிகர் வடிவமைத்த வண்ணமயமான ஆடைகளை மாடல் அழகிகள் அணிந்து ஒய்யாரமாக மேடையில் வலம் வந்தனர். நீச்சல் உடை, சில்க் ஆடைகள் மற்றும் கோடை காலத்திற்கு ஏற்ற ஆடைகளையும் மாடல் அழகிகள் அணிந்து வந்தது பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து இழுத்தது. உலக நாடுகள் எங்கும் ஆடை அலங்கார அணிவிப்புகள் அன்றாட நிகழ்ச்சிகளாகிவிட்டன. அமெரிக்காவில் நடைபெற்ற சிகை மற்றும் ஆடை அலங்கார வாரவிழா நிகழ்ச்சியில் மாடல் அழகிகள் விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்து மேடையில் பார்வையாளர்களை கவர்ந்தனர். நியூயார்க் நகரில் ஆடை அலங்கார வார விழா நடைபெற்றது. இதில் ஆடை வடிவமைப்பாளர் மெனிக்யூ லூயிலர் வடிவமைத்த விருந்து உபச்சாரத்திற்கு ஏற்ற வகை ஆடைகளை மாடல் அழகிகள் அணிந்து அணிவகுத்து வந்தனர். அவர்கள் தங்கள் கூந்தலையும் மிகவும் கவர்ச்சிகரமாக அழகுபடுத்தியிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஹாலிவுட் நடிகை மான்டி மூர் கலந்து கொண்டு தன்னை மிகவும் கவர்ந்த மஞ்சள் நிற ஆடையை அணிந்து மேடையில் நடந்து ஒய்யார் நடை நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தார். கோபால்ட் நீலம்,
மெகந்தா, காடியம் என்ற மஞ்சள் நிறம் உள்ளிட்ட 44 வகையான கண்கவர் ஆடைகளை விதவிதமாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகளில் மாடல் அழகிகள் ஒவ்வொருவராக அணிவகுத்து மேடையில் ஒயிலாக நடந்து சென்றனர். பெண்களின் வயதை குறைத்து இளமையாக காட்டுகின்ற புதிய வகையான ஆடைகள் இப்பொழுது வடிவமைக்கப்பட்டுள்ளன. வசந்த காலத்திற்கான ஆடை அலங்கார காட்சி அர்ஜென்டினாவில் உள்ள பியோனஸ் அயர்ஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. வகை வகையான ஆடைகளை உற்பத்தி செய்கின்ற தொழில் அதிபர்கள் அந்த ஆடைகளை ஃபேஷன் ஷோ மூலமே அறிமுகப்படுத்தப்படுவது வழக்கமாக இருக்கின்றது. தென் அமெரிக்க கண்டத்திலேயே புகழ்பெற்றதாக கருதப்பட்டு வருகின்ற அர்ஜென்டினா ஆடை அலங்கார காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாடல் அழகிகள் விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்து அவற்றை அறிமுகப்படுத்தினர். இந்த ஆடை அலங்கார காட்சியில் குறிப்பாக 30 வயது முதலாக 35 வயதுடைய பெண்கள் இளமையான தோற்றத்துடன் தோன்ற செய்கின்ற ஆடைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. ஆராய்ச்சிக்கு பயன்பட்டு வந்த சிம்பன்சி குரங்குகளுக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றது. ஆஸ்திரேலிய நாட்டில் 14 ஆண்டுகளாக சோதனை கூட அறைகளில் அடைக்கப்பட்டு கிடந்த சிகிச்சை பெற்று வந்த 38 சிம்பன்சி குரங்குகளை தற்பொழுது திறந்தவெளி மைதானத்தில் உலாவ விட அங்கு இருக்கின்ற வனவிலங்கு சரணாலயம் முடிவெடுத்திருக்கின்றது. சிம்பன்சி குரங்குகள் மனிதர்களை போன்றே தோற்றம் கொண்ட விலங்கினமாகும். வனவிலங்கு சரணாலயங்களில் இந்த சிம்பன்சி குரங்குகளை அதற்குரிய பகுதிகளில் சுதந்திரமாக நடமாட விடுவது வழக்கமாகும். ஆஸ்திரிய நாட்டில் ஹாண்ட்ரோபர் நகரில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான வனவிலங்கு சரணாலயத்தில் 38 சிம்பன்சி குரங்குகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சிம்பன்சிகளை எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்காக அவற்றை திறந்த வெளியில் உலாவ விடாமல் கடந்த 14 ஆண்டு காலமாக சோதனை கூட அரங்குகளை அடைத்து வைத்து அமெரிக்காவின் மருத்துவ நிறுவனம் ஆய்வு செய்து வந்தது. தற்பொழுது இந்த மனித குரங்குகளை
மனிதநேயத்தோடு சோதனைக்கூட அரங்கங்கள் இருந்து விடுவித்து சரணாலயத்தில் உள்ள அவற்றுக்காக ஒதுக்கப்பட்ட திறந்தவெளி மைதான பகுதியில் சுதந்திரமாக உலாவிட சரணாலய நிர்வாகம் முடிவெடுத்திருக்கின்றது. 1000க்கும் மேற்பட்ட விலங்கினங்கள் பராமரிக்கப்படுகின்ற இந்த சரணாலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து விலங்குகளை பார்த்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதே போன்று உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற சுவையான சம்பவங்களோடு இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.